ஹாய் மக்களே, நான் ஸ்ரீதரன் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் டைரக்ட் ஏஜென்ட் பேசுகிறேன். இப்போது எதுக்கு இந்த வீடியோன்னா, நம்ம இப்போ காரெல்லாம் மழையில் கண்டிப்பாக நீங்கள் ரோட்டில் தான் நிறுத்திருப்பீங்க. சில தாழ்வான பகுதியிலையும் நீங்கள் காரை நிறுத்திருப்பீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கார் சம்டைம்ஸு இன்ஜினோட முழுகி இருக்கலாம், இல்லை இன்ஜினுக்கு மேலேயும் தண்ணி வந்திருக்கலாம். அப்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் கிளைமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது அந்த மாதிரி கார் தண்ணியில் முழுகி இருந்ததுன்னா, தயவுசெய்து அந்த இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இன்ஜின் இக்னிஷன் கொடுக்காதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அந்த கார் எங்கே நிற்குதோ அங்கேயே நிற்கட்டும். சர்வேயர் பார்த்துட்டு அது உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50% உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் கூட புது வண்டியாக இருந்தால் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கிளைம் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. காரை இக்னைட் பண்ணாதீங்க. இந்த மழையில் உங்கள் கார் முழுகிருக்கலாம், இல்லை இன்ஜின் வரைக்கும் தண்ணி வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இக்னிஷன் கொடுக்காம அப்படியே காரை நிறுத்தி வைங்க. உங்களுக்கு கிளைம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? யுனைடெட் இந்தியாவில் கண்டிப்பாக இது போர்க்கால அடிப்படையில் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்காக நீங்கள் ரோட்டில் நிறுத்துங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லலை. மேடான பகுதிக்கு இப்போ தண்ணி கார் முழுகாத காருங்களுக்கெல்லாம் நீங்கள் மேடான பகுதியில் போய் அந்த காரை நிறுத்தி அதை தண்ணி முழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக கிளைம் கிடைக்குதுன்ட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க வண்டியை. மழையில் தாழ்வான பகுதியில் இருந்தால் கொஞ்சம் மேடான பகுதியில் கொண்டு போய் நிறுத்திடுங்க. ஸோ உங்கள் காரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். தாழ்வான பகுதியில் நிறுத்துகிற காரு தண்ணி முழுகிடுச்சுன்னா வேறு வழியில் நம்ம கிளைமுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வண்டியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இக்னிஷன் கொடுக்காதீங்க. இப்போது கிளைம்லாம் செட்டில்மெண்ட் ஆனதும் நீங்கள் அந்த காரை கொடுத்துருவீங்களோ இல்லை இது பண்ணுவீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் இப்போது எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே நிறுத்தி வச்சுருங்க. அதாவது தண்ணியில் முழுகின காருக்கு நான் சொல்கிறேன். தண்ணியில் முழுகாத காருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.